சுற்றிட்டு இருக்க ஆட்களை நமக்கு அதுதான் மனநோய் அப்படின்னு தெரியும். ஸோ மனநோயில் ஒரு 1000 வகை இருக்கு சரிங்களா. அது எல்லாமே எல்லாத்துக்கும் ஸோ என்ன ரீசன்னா நம்ம அந்த ஸ்டிக்மா இருக்கிறதுனால. இதே வந்து இப்போ யூஎஸ் யூகே எல்லாம் போனீங்கன்னா சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறதுங்கிறது அங்கே வந்து ஒரு பெரிய பெருமையாக சொல்லுவோம். இப்போ எகைன் வந்து இப்போ கார்டியாலஜி ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் இருந்தது, அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை வந்து நம்ம வெளியில் சொல்லும்போது பெருமையாக சொல்லுவோம். சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம யார்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிட்டு இருப்போம் சரிங்களா. அதை சொல்றதுக்கு தயங்கி அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் இருக்கும் சரிங்களா. ஸோ எகெயின் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபெக்ட் ஆகுது. ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்து குறையுது. ஸோ நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்க சர்வீசஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது சரிங்களா. இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் வந்து சைக்காட்ரி சைக்கலாஜிக்கல் செட்டப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஆட்கள் கேட்டிங்கன்னா த்ரோடி காலேஜில் 11 பேர் தான் இருக்கும். அந்த 11 பேர்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பேர் வந்து சென்னையிலேயே இருக்காங்க, மீதி 4 பேர் தான் ரெஸ்ட் ஆஃப் த தமிழ்நாட்டை கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 35 வேகன்சிஸ் இருக்கு, இவ்வளோதான் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. எகெயின் இதில் சைக்கியாட்ரிஸ்ட்னு பார்த்தீங்கன்னாலும் அவங்களுமே ரொம்ப லிமிட்டட். கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து ஒரு 1000 கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தேவை. 900 and something வந்து டெபிசிட் இருக்கு. 987 சம்திங் நம்ம இதுக்கு வந்து டெபிசிட். அதே மாதிரி அந்த சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேண்டியுமே வந்து ஒரு 20,000 தேவை, அவங்க இருக்கிறது வெறும் 1000 தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மென்டல் ஹெல்த்தில் வந்து டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அடுத்த ஒரு வந்து தே டோன்ட் ஹேவ் எனி ட்ரீட்மெண்ட் அக்சஸ், அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ ஏன் இதை நான் ஹைலைட் பண்ணுறேன்னா இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை நம்ம கரெக்ட் பண்ணாதான் ஒவ்வொருத்தரோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகும், அந்த கண்ட்ரியோட க்ரோத்துமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த இதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சரி. ஸோ இந்த இயரோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ஃபார் ஆல், கிரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்டர் அக்சஸ். அப்படின்னா என்னன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே என்ன சொல்றாங்கன்னா மென்டல் ஹெல்த்துக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சரிங்களா. மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டியை வந்து அக்சசபிளாக வைங்க. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு வந்து மெடிக்கல் லெவலில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரி சரிங்களா. ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு பிஹெச்சி பார்க்கலாம், ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரையோ ஒரு கவர்மெண்ட் டாக்டரையோ பார்க்க முடியும். இன்னும் அந்த சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அக்சஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இயரோட தீம். ஸோ இன்னைக்கியோட டெஃபினட்டா நாங்க வந்து ஹெல்ப் லைன் ரன் பண்ணோம் சரிங்களா. நான் வந்து ஹெல்ப் லைன், அதாவது நாங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு 100 கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் சேர்ந்து வந்து எங்க மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணி எங்களுக்கு டெய்லியும் வர்ற கால் வந்து குறைஞ்சது ஒரு 10 காலாவது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா சில்ட்ரனை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒர்க்குக்கு வந்துருவீங்க, உங்க சில்ட்ரன் கூட இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப லிமிட்டட் சரிங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்ட்ராக்ஷனும் ரொம்ப லிமிட்டடா தான் இருந்தது. பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 24 hours அந்த 4 செவத்துக்குள்ள தான் இருக்க வேண்டியது இருந்தது. அப்பதான் ஒவ்வொருத்தரோட ஒரிஜினாலிட்டியுமே வெளியில வந்தது. ஸோ அது வரைக்கும் நம்ம யாரும் வந்து ஒரிஜினலாவே இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தோமே ஒழிய. ஸோ நிறைய ஃபேஸ் பண்ண முடியல, சில்ட்ரனை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணது சரிங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ், இந்த டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுவும் வந்து ரொம்ப ஹையாக வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இதாச்சு. சைல்டு அபியூஸ் ரொம்ப காமனாக நடந்தது சரிங்களா. வேற என்ன மாதிரி அடல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க லாக்டவுனில்? லாஸ் ஆஃப் இன்கம், இன்கம் லாஸ் இருந்தது. ஃபேமிலி டிஸ்பியூட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபேமிலி இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட் சொல்லுவேன். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வி ஹவ் கவர்டு மோர் தென் ஒரு 20,000 கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை கவுன்சில் பண்ணோம் ஓவர் த ஃபோனில். மேம் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு 220 வெபினார்ஸ், டெய்லி வெபினார் த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 1000 சைக்காலஜி கிளினிக்கல் ஒன்லி ஃபார் எங்கள் பாப்புலேஷனை டார்கெட் பண்ணி தான் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ த்ரூ அவுட் இந்தியா நான் பாப்புலர் ஆனேன் சரிங்களா. ஸோ ஐ ஹவ் இன்வைட்டட் நிறைய ஃபாரின் ஸ்பீக்கர்ஸ், அதாவது எங்கள் ஃபீல்டில் யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்டார் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அந்த ஒரு லாக்டவுனில் நிறைய ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் ஹெக்டிக்காக இப்போ சேர்ந்து டபுள் த அமௌண்ட் ஒர்க்காக நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சிலரை வந்து இந்த லாக்டவுன் கொஞ்சம் சில ஏரியாஸில் ப்ரொடக்டிவாக வச்சுருந்துருக்கு. பட் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹடல்ஸ் தான் இருந்திருக்கு.
வேற ஏதாவது ஹடில்ஸ்? ரெஃப்ரெஷ்மெண்ட் இப்படி பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் அந்த கேரியர் ஃபியர் ரொம்ப இருந்தது. இப்போ நாங்களாம் எங்கள் ஃபேமிலியை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து ஒரு 4-5 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு பேண்டமிக். ஆமாங்க, பேண்டமிக்னால சில்ட்ரன்ல நிறைய இன்டர்நெட் அடிக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. Exposure not getting, going out, picnic like that. டெஃபினட்டா மேம். இந்த சில்ட்ரன் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. ஈவன் பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட விளையாட விடாம பேரண்ட்ஸ் வந்து பயங்கரம் இது. ஏன்னா சில்ட்ரன் வந்து பிசிக்கலி மோர் ஆக்டிவா இருப்பாங்க. அவனை வந்து இந்த 4 வீட்டுக்குள்ள போட்டு 4 செவத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் பீரியட்ல வந்து நமக்கு வந்து நிறைய வீட்டுல பிரீமென்ஸ் டக்குன்னு டெத் ஆச்சு. எதுக்கு எப்படி இறக்குறாங்க என்னன்னே தெரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டெத்து, சரிங்களா. அடுத்து நம்ம மற்றவங்களுக்கு இருந்து ஐசோலேஷன்ல இருந்தோம், இன்கம் லாஸ் இருந்தது, சரிங்களா. வைரஸ் நமக்கு வந்துடுமோ இல்லை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் நம்ம டாஸ்மாக் சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போச்சு அந்த டைம்ல, சரிங்களா. ஸோ கவர்மெண்டே வந்து ஒரு 2-3 மாசம் வந்து டாஸ்மாக் வச்சு ரன் பண்ற அளவுக்கான இன்கம்ஸ் வந்தது, சரிங்களா. நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்லீப்ல ப்ராப்ளம்ஸ் வந்தது, டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டிங்கிற மாதிரியான இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து லாக்டவுன் வந்து பிசிக்கலாவும் நம்ம அஃபெக்ட் பண்ணிச்சு, மென்டலாவும். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெயினாக சொன்னதை எல்லாருமே வந்து கவர்மெண்டோட கைடன்ஸ் ப்ராப்பராக இல்லை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ண முடியல, அப்புறம் வந்து ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்கல, ஒர்க் லோடு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லாக்டவுனில் அவங்க ஃபீல் பண்ண ஒரு ப்ராப்ளம்ஸாக டீச்சர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கலி ஹெல்த்தாக இருந்தால் தான் நம்ம மென்டலி ஹெல்த்தாக இருந்தால் தான் we will be physically more active, சரிங்களா. we can give more contributions towards our என்ன சொல்றதுன்னா கம்யூனிட்டி. வேற ஏதாவது ரீசன் இருக்குங்களா? whole area and நம்ம mental carry up நம்மளோட profession and not functioning properly. நம்ம ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும், ப்ரொடக்டிவா இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மென்டலி ஹெல்த்தியா இருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஒரு குட் ப்ரொஃபஸர், குட் டீச்சர் அப்படின்னா மென்டலி ஹெல்த்தியா இருந்தால் தான் வந்து நீங்க வந்து உங்களால வந்து நீங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து எஃபெக்டிவா. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கோப் அப் பண்றதுக்கு நம்ம ஹெல்த்தியா இருந்தால் தான் நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஹடில்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து படுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சிலருக்கு படுக்கிறதுல கூட பிரச்சனை இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ஒரு 24 hours எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் இல்லைங்களா. டெஃபினட்டாக. ஸோ நான் இன்சோமினியா மட்டும் சொல்ல, நம்ம டே டு டே லைஃப்ல காலையிலேருந்து நைட்டு நியூ சுச்சுவேஷன், ஒரு நியூ டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு இல்லையா, ஒரு டீச்சரில் சரிங்களா, அதில் நிறைய டிஃபிகல்ட்டி. ஏன்னா நமக்கு யாரும் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்கே கொடுக்கல. டக்குன்னு வந்தோடனே கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரெஷரில் நீங்கள் வந்து எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், ஒரு ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வருதே ஒழிய அதை எப்படி கேரி அவுட் பண்ணுங்கிற மாதிரியான கைடு அடிக்குவேட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் அடிக்கடி இன்னொருத்தர் கூட ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புவர் மென்டல் ஹெல்த்னு தான் சொல்லுவோம். டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சைன், சரிங்களா. ஏன்னா யார்கிட்ட போனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, யார்கிட்ட போனாலும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒன்று கேஷுவலாக ஒரு நம்ம இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ண முடியும். ஸோ மென்டலி ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட பொட்டன்ஷியல்ஸ் என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேர் நம்மளோட எபிலிட்டி என்னன்னு தெரியுமா? யாருக்குமே நம்மளோட எபிலிட்டி என்னன்னு யாருமே நம்மளை பற்றி என்னைக்காவது வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. யாருக்காவது செல்ஃப் நம்ம இன்னைக்கு ஏன் எந்திரிச்சோம், என்ன பண்ணுறோம், எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி யாருமே யோசிக்கிறது இல்லை. காலையில் எந்திரிச்சோம்னா இந்த ஒரு ரோபோ மாதிரி மொனாட்டனஸாக ப்ரஷ் பண்ண, டாய்லெட் போங்க, அடுத்து இப்படியே ரொட்டீனாக தான் நம்ம போயிட்டு இருக்கே ஒழிய நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, மீனிங் ஆஃப் லைஃப் என்ன, சரிங்களா. அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணோமா, சரிங்களா. ஸோ அந்த மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட்ஃபுல்லாக இருக்கமா அப்படின்னா நம்ம மைண்ட்ஃபுல்லாகவே இல்லை, எந்த பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், ஒரு மெஷின் மாதிரி என்ன சொல்றதுன்னா இயந்திரத்தனமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், சரிங்களா. நெக்ஸ்ட். ஸோ அதுக்கு வந்து மென்டல் ஹெல்த் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே முன்னாடியே சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் எல்லா ஏஜ்லேயும் மென்டல் ஹெல்த் வரும். அது வந்து இனம், மொழி, அப்புறம் வந்து ஜெண்டர் இல்லைங்களா, இல்லை இவங்க வசதியானவங்க வசதி கம்மி அப்படியெல்லாம் பார்க்காது, எல்லாரையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ பயாலஜிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம், உடல் ரீதியாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயினில் வந்து அது வந்து நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது, நம்ம மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. மெயினாக வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த நியூரோ கெமிக்கல்ஸில் நிறைய பேருக்கு சேஞ்சஸ் வருது, இல்லைன்னா ஜெனட்டிக்காக, சரிங்களா. சிலருக்கு ஃபேமிலியில் யாருக்காவது வந்து சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஜீனில் வந்து எல்லாருக்கும் ஜீன் இருக்கு,
சரிங்களா. அந்த மியூட்டேட்டட் ஜீன், அந்த ஜீன் இப்போ எனக்குள்ளேயும் இருக்கும், உங்களுக்குள்ளேயும் இருக்கும். ப்ராபப்ளி அந்த லைஃப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. அதை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அந்த ஜீன் வந்து அஃபெக்ட் ஆகாது. அதில் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாமல் ஸ்டாக்னேட் ஆகிட்டோம், இல்லை அதில் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த ஜீன் அது ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we were get into ஒரு மென்டலி ஏதாவது ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸஸ்க்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், சரிங்களா. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், சைல்டுஹுட்டில் நடந்த ஏதாவது ஒரு அப்யூஸோ இல்லை ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்சஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லிட்டேன். நம்ம நிறைய பேர் வந்து கிராமத்தில் இருந்து எல்லாருமே வந்து டுவர்ட்ஸ் டவுன் வந்துட்டோம். யாருமே வந்து கிராமத்துக்கு போகணுன்னே விரும்புறதில்ல. எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும், பக்கத்திலே கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேர் கேட்டால் தெரியாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு வீட்டில் 10 வருஷமா இருக்கேன். 5 வருஷமா என் பக்கத்தில் இருக்க நெய்பருக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. ஸோ அப்படிதான் ரிலேஷன்ஷிப் இருக்கு, சரிங்களா. ஸோ எகெயின் நான் 2nd ஃப்ளோரில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா டெய்லியும் பக்கத்தில் இருக்கா, என்ன பண்ணுறா, ஒன்றுமே அதுக்கான டைமே இல்லை. லைஃப் நம்ம வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கோம், சரிங்களா. நிறைய பேர் வந்து ஒரு நெய்பர்ஸ் யார், என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை நம்ம என்ன சொல்கிறதுனா பணத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா. ஸோ அப்படி ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் மாறுது. யாருமே வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்குன்னு ஏதாவது டைம் திங்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சமான வேலையை ஒரு வாரத்தில் ஒரு தப்பா நினச்சிக்குவாங்கன்னு எல்லாருமே கையை தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி தூக்குற ஆட்கள் நிறைய இருக்காங்க, சரிங்களா. எகெயின் வந்து ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, சரிங்களா. மெஜாரிட்டி வந்து நம்ம ஏதோ ஒன்று பின்னாடி தான் ஓடிக்கிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ இல்லை நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து 30-40னா எல்லாருக்கும் டம்மி வந்துருச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வெயிட் ஏறிடுச்சு, சரிங்களா. யாருக்குமே வெயிட் கம்மி இல்லை. எல்லாரையும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரு பண்ணுற லெவலில் தான் போயிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது. சப்ஸ்டன்ஸ் யூஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. நாட் ஓன்லி வந்து நம்ம சப்ஸ்டன்ஸ் யூஸ்னா எல்லாரும் நம்ம என்ன சொன்னா ஆல்கஹால் யூஸ் பண்றாங்க, டேப்லெட் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆனதுல. ஸோ இன்ஃபேக்ட் நான் ஒரு வில்லேஜுக்கு வந்து ஒரு 2 months முன்னாடி ஒரு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோட இன்ஸ்பெக்ஷனுக்காக போக வேண்டி இருந்தது. பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு செல்போன் வச்சு ஒரு நாளைக்கு அங்கே ஒரு 1000 rupeesக்கு சேல் ஆனாலே பெரிய விஷயம், சரிங்களா. ஆனா ஒரு நாளைக்கு 10,000 to 20,000 வரைக்கும் பிசினஸ் நடந்தது. ரீசன் என்னன்னா செல்போன் ரீசார்ஜ். கிராமத்துல, சரிங்களா, ஒரு அதிகபட்சம் ஒரு 300-400 வீடு இருக்கும், அவ்வளோதாங்க. அந்த வீட்டில் ஒரு பேரண்ட் என் முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு, தம்பி நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க அந்த கடையில் இருக்கவரை 100 ரூபாய்க்கு ஏதோ ரீசார்ஜ் பண்ணாருன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா இன்னைக்கு 500 ரூபாய்க்கு பண்ணணும், 2 நாளாக சாப்பிடாம இருக்கான், பண்ணி தான் ஆகணும்னு நிற்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பப்ஜியோ இந்த ஃப்ரீ ஃபயரோ வந்து பசங்களை வந்து அது வந்து இன்னொரு டைப் ஆஃப் அடிக்ஷன், சரிங்களா. இப்போ என்ன ஜென்ரேஷன் மாறும்போது முன்னாடியெல்லாம் வந்து இப்போ வந்து டாஸ்மாக் இருந்தது, இனி இப்போ இன்டர்நெட் இந்த மாதிரியான டெக்னாலஜி அடிக்ஷனில் இருக்காங்க. மேபி அடுத்த ஜென்ரேஷனில் வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷன் வரலாம். ஸோ இந்த அடிக்ஷன் டெஃபினட்டாக அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். நான் அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் பேசுகிறேன், ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. லோ செல்ஃப் எஸ்டீம். இப்போ நம்மள இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு தன்னை பற்றின ஒரு சுய மதிப்பீடு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து நம்மளை வந்து நமக்கு திறமைகள் இருக்கும், முன்னாடி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னா நம்ம வரவே மாட்டோம், நமக்கு அதுக்கான ரெகக்னிஷன் கொடுத்தா கூட நம்ம அதை வந்து செய்ய மாட்டோம், தயங்கி. அப்படின்னா எத்தனை பேர் எழுதுவோம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5 minutesல எனக்கு ஒரு லெட்டர் ட்ராப் பண்ணி கொண்டு வாங்கிறோம். எல்லாருமே திணறிடுவோம். மோஸ்ட்லி வந்து ரீசன் என்ன, யாராவது பக்கத்தில் எழுதிட்டும் பார்த்து காப்பி அடிச்சுக்கலாம், இல்லை யாராவது ஒரு க்ளூ கொடுக்கட்டும். ஸோ நம்ம அந்த கம்யூனிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். நம்ம நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட லேர்னிங் சிஸ்டமும் அப்படி, மேபி நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதனால அது ஒரு ரீசனாக இருக்கலாம், சரிங்களா. கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு ஒரு சாதாரணமான விஷயம்தான். இப்போ இன்னைக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க சார் மீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார், சரிங்களா. அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த கல்ச்சர் பேஸ்டாக இருக்கலாம், கம்யூனிகேட் பண்ண தெரியல.
நான் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும், எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது ஜஸ்ட் ஒரு 2 லைனில் சொல்லலாம், சரிங்களா? அந்த கம்யூனிகேஷன் நம்ம வந்து ஒரு 3 இதுவாக பிரிப்போம், அசர்ட்டிவ், சப்மிசிவ், அக்ரெசிவ் அப்படிங்கிறது. அவர் பேசுறது ஒரு அக்ரெசிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன். பட் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா, அசர்ட்டிவா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவா பேசிடுறது. ஸோ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் அதிகமாகிடுது. இல்லை என்ன சிலர் வந்து என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா, என்னமோ சொல்லிட்டு போங்க, அந்த ஒரு பிள்ளையா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி சப்மிசிவாகவே இருந்துடுறது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீட்ஸ் டு மென்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபிசிக்கல் இல்னஸ், நமக்கு உடல் ரீதியாக வந்து டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ கேன்சரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதனால கூட ஈவன் சொரியாசிஸ் வருது, அல்சர் வருது, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம், நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். அடுத்து லோன்லினஸ் பார்த்துட்டோம், ஃபேமிலியில் இருக்காங்க, இல்லை ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ். லாக்டவுனில் சொன்னீங்க இல்லையா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸு, ஹஸ்பண்ட் சில்ட்ரனுக்கு பேரண்ட்டுக்குள்ள ப்ராப்ளம்ஸு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்போஷர் டு வயலன்ஸு, அப்யூஸ், சரிங்களா? ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, பாவர்ட்டி இருக்கிறது, டிஃபிகல்ட்டிஸ், ஃபெயிலியர் அட் ஸ்கூல், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து புவர் மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு காசுவேட்டிவ் ஃபேக்டராக சொல்லலாம், சரிங்களா? எக்கனாமிக் ரெசிஸ்டன்ட், நமக்கு ஒன்றும் இல்லை, 2000 ரூபா நோட்டுலாம் செல்லாதுன்னு என்ன ஆச்சு, சாரி 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு என்ன ஆச்சு, எல்லாரும் வந்து ரொம்ப சஃபர் ஆகணும் இல்லைங்களா? ஸோ எக்கனாமிக் ரெசிஸ்டன்ட் இல்லை அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுது, சரிங்களா? பேசிக் சர்வீசஸ், நமக்கு பேசிக் நீட் எதுவும் கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க வச்சுக்கிறதும், ஒரு பீப்புளை வந்து குறைச்சி வச்சுக்கிறதும். ஸோ இதனால அந்த ஒரு இன்இக்வாலிட்டிஸ் வந்து வரும்போது ஸோ அங்கேயும் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சோஷியோ எக்கனாமிக் டிப்ரிவேஷன், சரிங்களா? ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கெல்லாம் வந்து ஃபீமேல் ஜெண்டருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஸோ ஏன்னா ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி எக்ஸ்போஷர் டு வார், டிசாஸ்டர், ட்ராமா. இப்போ நம்ம டிசாஸ்டர்னா நமக்கு இது ஒரு டிசாஸ்டர் தான், எதுன்னா நம்ம கொரோனா 19ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர். ஸோ இந்த மாதிரி வரும்போது இல்லை, இப்போ கண்டினியூஸாக மதுரையில் வந்து மழையே இல்லை எனக்கு தெரிஞ்சு 11 வருஷமா. இப்போ இந்த ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு, இதுவே ஒரு அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு டிசாஸ்டர். ஏன்னா நார்மல் லைஃப் அங்கே லீட் பண்ண முடியல, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ரெயின், ஃப்ளட்டு, இன்னும் ஒரு 1 வீக் பெஞ்சதுன்னா மதுரையில் ஃப்ளட்டு வரும்னு தான் தோணுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியும் நிறைஞ்சிருச்சு, சரிங்களா? எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அங்கேருந்து. இந்த சைடு வேணா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ், இந்த பீரியட் என்னென்னா அடல்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அடல்ட்ஹுட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிப்போம். ஒன்று ஏர்லி அடல்ட்ஹுட், இன்னொன்று மிடில் அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏர்லி அடல்ட்ஹுட்டில் சைக்கலாஜிக்கல் தியரிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மேஜராக 2 இஷ்யூ சொல்லுவோம். இன்டிமெசி வர்சஸ் ஐசோலேஷன், ஜென்ரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன். அதாவது இன்டிமெசி வர்சஸ் ஐசோலேஷன் அப்படின்னா ஸோ இந்த பீரியடில் தான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பே டெவலப் ஆகும், சரிங்களா? நம்ம வந்து ஒரு இது அபவுட் 20க்கு மேலே அந்த 20 to 35 தான் ஏர்லி அடல்ட்ஹுட். இந்த 20 to 35 தான் நம்ம நிறைய பேர் we are getting married, சரிங்களா? மேரேஜ் ஆகுது, மேரேஜ் ஆகும்போது ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கு மூவ் ஆகிடுவாங்க. அது ஆகலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம்ஸ் வரும், டிவோர்ஸ் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மேரிட்டல் டிஸ்கார்ட், அது லீட்ஸ் டு ஒரு புவர் மென்டல் ஹெல்த்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஏர்லி 40s சொல்லுவோம், 40s to 50. ஸோ அந்த ஏஜில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன். நிறைய பேர் இதில் தான் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடும். நீங்கள் பழைய இதெல்லாம் பாருங்கள், இன்னோவேட்டர்ஸோட இன்வென்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு இல்லையா? அந்த கான்ட்ரிபியூஷனில் எந்த ஏஜில் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஐன்ஸ்டீனோ இல்லை நிறைய எல்லாமே அந்த 40ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் ஆஃப், நீங்களுமே வந்து உங்களோட மேக்ஸிமம் ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி நம்ம எங்கே காமிப்போம்னா அந்த ஏர்லி 40ஸ்ல தான் வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். யாரெல்லாம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து தேர் ஃபீலிங், தேர் ஹேவிங் அ கைண்ட் ஆஃப் ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்னு இருக்கும் அவங்களுக்குள்ள, நம்ம ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் நமக்கு என்னென்னா அந்த ஃபீல் இருக்காது, நம்ம இன்னும் பண்ணலை, இன்னும் நிறையா செய்யணும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டாக்னேட் ஆகிடுறோம். அப்படி ஸ்டாக்னேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு நான் வந்து 10 வருஷம் 20 வருஷமா ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே நான் கான்ட்ரிபியூட் பண்ணல இல்லையா? ஸோ அந்த ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து ஒரு சேட்னஸ் வரலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ரோல் ஐடென்டிட்டியே வந்துடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 40ல் ஜாப்லாம் மாற்றிட்டு போயிருக்காங்க. ஸோ 40 இயர்ஸில் வந்து வேற ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு டக்குன்னு இது எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வேறு ஃபீல்டுக்கு போயிடுறாங்க. ஸோ மேரிட்டல் இஷ்யூஸ், டிவோர்ஸ் வரலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரலாம், சரிங்களா? ஸோ அப்புறம் எகெயின் எல்லாரும் இந்த பீரியடில் ஃபீல் பண்ணுறது என்னென்னா டைமே இல்லை,
ஏன்னா சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஏர்ன் பண்ணுங்கிறதுக்காக எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அடிஷ்னல் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சரிங்களா, யாருமே வந்து ஒரு சிங்கிள் ஒர்க் வந்து பண்ணுறதே கிடையாது. இப்போ காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ஒர்க்கோட நிறுத்துறது இல்லை. எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து நாட் ஓன்லி அவங்க இப்போ ஒரு கால் டாக்ஸி டிரைவர் எடுத்துக்கோங்க, ஸோ அவருக்கு ஒரு அடிஷ்னல் ஒர்க் இருக்கும். சரிங்களா, ஸோ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட், மேரிட்டல் டிஸ்கார்ட், மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு எல்லாம் சொல்லுவோம். சரிங்களா, இந்த மிட் லைஃப் கிரைசிஸில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ நமக்கு சரியாக ஜாப் கிடைக்கல, சரியாக இன்கம் இல்லை, என்ன ஆகும்? லைஃபே போயிடும். நிறைய ஒரு சூசைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடல்ட்ஹுட்டில் வந்து நிறைய சூசைட்ஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து லேட் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த ஒரு 50 to 60s இல்லை லேட் 40s, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். எம்டி நெஸ்ட்னா தெரியல, ஒரு ஒரு கூடு இருக்குது, அந்த கூடு எம்டியாக இருக்கிற மாதிரி. என்ன, ஏன் அது ஃபீல் பண்ண முடியுமா? மேபி நீங்கள் யாராவது சிலர் ஃபீல் பண்ணலாம். ஜென்ரலாக அவங்களோட குழந்தைங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை ஜாபுக்காகவோ பேரண்ட்ஸை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த வீடு வந்து ஒரு எம்டியாக இருக்க ஒரு நெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் அதுவும் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். சரிங்களா, எங்கேயும் வந்து இப்போ காமனாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சோஷியல் மீடியா கேஜெட் அடிக்ஷன். சரிங்களா, ஸோ அந்த அடிக்ஷன் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இப்போ முன்னாடி லாஸ்ட்டு ஒரு 1 decade முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவி தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ டிவியெல்லாம் தாண்டியாச்சு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம்லேயே வந்து அப்பா ஒரு ஃபோனில் பார்த்துட்டு இருப்பாரு, அம்மா ஒரு ஃபோனில் இருப்பான், பையன் ஒரு டேப் வச்சு உட்காந்துட்டு இருப்பான், இன்னொரு பையன் வேறு கம்ப்யூட்டராக ஏதோ ஒன்று. அவ்வளோ தூரம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து நமக்கு ஒரு தேர்ட் ஹேண்ட் மாதிரி நம்மளோட லைஃப்பை வந்து இன்டர்ஃபியர் பண்ணிடுச்சு. சரிங்களா, சரி இதெல்லாம் வேண்டாம், டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி, ஒரு காமனான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதுதான் நான் கொஞ்சம் இங்கே டெக்னிக்கலாக வரக்கூடிய ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சில டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சைட்டி டிசார்டர்ஸ் அப்படின்னா மனபயம், மனப்பதட்டம் சம்பந்தமான ஒரு வியாதி. இப்போ வந்து ஏதாவது நடக்காத ஒன்று நடந்துருமோ, சரிங்களா, எனக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, எனக்கு ஜாபை விட்டு போயிடுமோ, காரணமே இருக்காது, வேலையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், ஜாபை விட்டு தூக்கிடுவாங்களோ, சரிங்களா, இல்லைன்னா இவங்க ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஏதாவது ஒரு பயம், பதட்டம், அந்த பயம் பதட்டத்தில் அவங்க உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். அது பின்னாடி ஸ்லைடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஒரு பேனிக் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு திகில் பயம். சரிங்களா, பக்கத்து வீட்டில் யாருக்காவது வந்து ஏதாவது ஆயிருந்திருக்கும், நமக்கு அப்படி ஆகிடுமோ, சரிங்களா, திடீர்னு ஒரு திகில் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்னென்ன சிம்டம்ஸ் சொன்னாங்களோ அந்த எல்லா சிம்டம்ஸ். ஃபோபியாங்கிறது, ஃபோபியா நீங்கள் வந்து ஒரு தெனாலி படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், எதை பார்த்தாலும் ஒரு பயம். இப்போ ஃபீமேலுக்கெல்லாம் அதிகமாக காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காக்ரோச்சு, லிசார்டு, பல்லி இதெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க. ஸோ அப்புறம் இல்லை ஒரு கூட்டமான பிளேஸில் நம்ம போய் நிற்கிறதுக்கோ, ஒரு க்ரௌடு முன்னாடி நின்று பேசுறதுக்கோ, ஹைட்டுக்கு போகிறதுக்கோ, சரிங்களா, இல்லை தனியாக லிஃப்ட்டில் போகிறது, இல்லை அந்த எக்ஸ்கலேட்டரில் போகிறது, சரிங்களா, விஷால்தி மால்லாம் போய் பாருங்கள், இல்லை போத்தீஸ் போய் பாருங்கள், அங்கே அந்த இதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். எக்ஸ்கலேட்டரில் போகிறதுக்கு எத்தனை பேர் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் காமிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம அதை அப்சர்வ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இல்லை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணேன். சரிங்களா, ஸோ இது என்ன, நான் சும்மா ஒரு அந்த ப்ராப்ளத்தை மட்டும் சொல்கிறேன். பட் இதோட அறிகுறிகள் நிறைய இருக்குது. சரிங்களா, அந்த பதட்டம், பயம் இருக்கும்போது அந்த பதட்டமோ பயமோ அவங்களுடைய டே டு டே லைஃப்பை இன்டர்ஃபியர் பண்ணணும். அவங்களுடைய அகடமிக் பெர்ஃபார்மன்ஸை, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து இன்டர்ஃபியர் பண்ணால் தான் நம்ம வந்து அது ஒரு டிசார்டர் அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபை பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்? OCDங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், நீங்கள் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறீங்க, சொல்லுங்கள் சார். செக் பண்றது, ரிப்பீட்டடா செக் பண்றது வந்து ஒரு கம்பல்சிவ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ப்ராப்ளி நீங்க கொஞ்சம் ரெகுலரா OCD வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆஃப்டர் லாக்டவுன். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அப்சஸ்ட் ஆகிட்டோம். சரிங்களா, கையை கழுவு மக்கள். இப்போ வந்து இந்த OCD வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க, ஒரு ஒரு நல்லா VVIP ஃபேமிலி. சரிங்களா, அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா பெட்டை விட்டு கீழே இறங்காது.
அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுதான் இது பண்ணிக்கும், ப்ரிப்பேர் பண்ணிக்கும். வீட்டை விட்டு வெளியில் வராது, அவங்க வீட்டில் சோஃபாவில் வந்து உட்காராது, சரிங்களா? அது துணி அதுதான் வாஷ் பண்ணிக்கும். அவ்வளோ தூரம் வந்து அந்த கண்டாமினேஷன் அப்சஸ்ன்னு சொல்லுவோம், ஜெர்ம் மற்றவங்கள்ட்ட இருந்து ஏதாவது இவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும். அவங்க வந்து ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி ஸ்கின் ப்ராப்ளம் வர்ற அளவுக்கு